இப்போ பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் எதிர்ப்புங்கிறத விட, பாரதிய ஜனதாவுக்கும் தாவேகாவுக்கும் எதிர்ப்பு மனப்பான்மை நிலைங்கிறத விட, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எதிர்ப்பு நிலைங்கிறது வந்து அதீதமாக இருக்கு. ஆமாம், மற்றதை விட. அப்போ இந்த ரெண்டையும் முடிவு செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த கட்சிகள் தான் முடிவு செய்யணும். கூட்டணியில் அமைச்சராக உட்கார்ந்துருந்துட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறது நகைப்புக்குரியது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மேலே நமக்கு கருத்து முரண்பாடு எங்கே வருதுன்னா, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியல் அதிகாரத்தை இன்னைக்கு 2 வருஷத்துக்கு கழிச்சு வந்திருக்கக்கூடிய கட்சி வந்து இன்னைக்கு கொடுக்குது சார். இன்னைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சரும் சரி, உயர்கல்வித்துறை அமைச்சரும் சரி அங்கே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வேற எந்த கட்சி கொடுத்துரு? உங்களுக்கு என்ன தயக்கம்? ஆமா, நாங்கள் இன்னைக்கு தாவேகா கூட கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்றது என்ன தயக்கம் உங்களுக்கு? எதனால் அந்த தயக்கம்? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்திய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தாவேகா அமைச்சரவையில் இருந்தாலும் நாங்கள் தாவேகா கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு முறை சொல்கிறார். இன்னொரு முறை சொல்லும்போது மதச்சார்புள்ள கட்சிகளை எதிர்ப்பதற்காக ஒரே மையப்புள்ளியில் தாவேகாவும் திமுகவும் இணைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி மாற்றி மாற்றி குறிப்பிடுறதுக்கு இப்போ சமீபத்தில் சொல்லக்கூடிய காரணம் வந்து பாமக வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் அங்கிருந்து வெளியில் வருவதற்கான காரணத்தை தேடுகிறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு இதில் உண்மை இருக்குது சார்? இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எப்பயுமே அவருடைய ஒரு அரசியல் பார்வைங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வைப்பார். அவர் வந்து இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னாக்கா, நம்மளுடைய எண்ணம் என்ன, பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி தமிழகத்தில் வந்துடக்கூடாது. இப்போ அதுக்கான வாய்ப்பு தான் இல்லையா? அது இது வந்து ஒரு மையப்புள்ளி. அதே தான் வந்து விஜய் அவர்களும் சொல்கிறாரு. இல்லை, நம்ம வந்து கொள்கை எதிரினே வந்து பாரதிய ஜனதாவை அறிவிச்சிருக்காங்க. இவரும் திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் இவங்களும் சண்டை போடுறாங்க. இந்தியா கூட்டணிங்கிறதும் அதே பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது தான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளி வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நான் கேட்குறேன், இது வந்து ஏன் புரிஞ்சுக்க முடியலையா? இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸுங்களும் எதிரும் புதிருமா இல்லையா? வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கோணத்தில் வந்து அவர் பேசுகிறாரு. அது வந்து இப்போ பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் எதிர்ப்புங்கிறத விட, பாரதிய ஜனதாவுக்கும் தாவேகாவுக்கும் எதிர்ப்பு மனப்பான்மை நிலைங்கிறத விட, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எதிர்ப்பு நிலைங்கிறது வந்து அதீதமாக இருக்கு. ஆமாம், மற்றதை விட. அப்போ இந்த ரெண்டையும் முடிவு செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த கட்சிகள் தான் முடிவு செய்யணும். இது அண்ணன் திருமாவளவன் கேட்கலாமா? கேட்கலாம். அதில் ஒன்று, ஏன் சார் நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க, இப்படியெல்லாம் பேசலாமா நீங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அவரை கருத்து வைக்கலாம். முடிவு செய்ய வேண்டியது திமுகவும் தாவேகாவும். அவங்க தான் அந்த முடிவை செய்யணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எதிர்நிலைமையை விட இங்கே இருக்கக்கூடிய இந்த எதிர்மன நிலைமை தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் எங்கே எனக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னாக்கா, கூட்டணியில் அமைச்சராக உட்கார்ந்துருந்துட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறது நகைப்புக்குரியது. கம்யூனிஸ்டுகள் சொல்லலாம், ஏன்னா அவங்க கூட்டணியில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் தான் இருக்காங்க, கூட்டணி நிலையில இல்லை, வெளியில இருந்து ஆதரவு அப்படின்றாங்க. நடைபெற்ற கூட்டணி கட்சிகளோட கூட்டத்தில் கூட கம்யூனிஸ்ட் டீசெண்டாக சொல்லிட்டு, நாங்கள் வந்து உங்கள் கூட்டணியில் இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்குறோம், அதனால நாங்கள் வந்து கூட்டணி கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மகாபலிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் தொல் திருமாவளவன் அவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. அதான் சொல்கிறேன். அப்போ கம்யூனிஸ்டுகளே இதை ரெண்டாக பார்க்குறாங்க. ஒன்று, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய கூட்டணி, நம்மளும் தாவேகாக்கு தான் ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் நம்ம கூட்டணிக்குள்ளார போகல, வெளியிருந்து ஆதரவு. அப்போ நீங்கள் உங்கள் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய கட்சிகளோட நீங்கள் பேசும்போது நாங்கள் அங்கே இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எங்களுக்கும் தர்ம சங்கடம் வேண்டாம். இந்த நிலைப்பாடை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது அந்த இடத்துல அவர் கீழே என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு? இப்போ விசிகா வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் ஐயுஎம்எல் கொடுக்குற ஆதரவுக்கும்
கம்யூனிஸ்டுகள் கொடுக்குற ஆதரவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேல நமக்கு கருத்து முரண்பாடு எங்க வருதுன்னா, நாங்க ஆட்சியில இருக்கிறோம். ஆனா நாங்க கூட்டணியில இல்ல. அப்படிங்கிறத ஏத்துக்க முடியாது. நீங்க வரப்போற தேர்தல்ல கூட்டணியில இருப்போமா இல்லையாங்கிறத கூட நீங்க பேசலாம். ம். இன்னைக்கு இந்த முடிஞ்சதுல போஸ்ட் போல் அலையன்ஸ், நீங்க அந்த போஸ்ட் போல்ல தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஆட்சி நடக்குது. அந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஆட்சியில நீங்க மந்திரியா இருக்கீங்க. எப்படி சார் நீங்க வந்து நாங்க இந்த கூட்டணியில இல்லன்னு சொல்ல முடியும்? வரப்போற பாராளுமன்ற தேர்தலுக்கோ இல்ல வந்து வரப்போற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்கோ இன்னும் நாங்க வந்து அவங்களோட இருக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணலன்னா அது கூட ஏத்துக்கலாம். ம். அதாவது டெக்னிக்கலா ஏத்துக்கலாம். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது ஆனா அதையும் அதே வந்து அந்த பரிசு கொடுத்தாங்க பாருங்க எல்லாத்துக்கும். அந்த மீட்டிங்ல அவர் என்ன பேசுறாரு? 1ஆம் தேதி நாங்க கூட்டணியை பத்தி பேசணும், முடிவெடுக்கல. அந்த கூட்டணி அமைஞ்சாலும் இப்பயே சொல்றேன் அந்த கூட்டணியில் நாங்கள் இருப்போம்ங்கிறார். ஆமா. முதல்ல அன்னைக்கு முதல்ல சொன்னாலும் அவர்தான். என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன சார் இனிமேல் தான் அடுத்த தேர்தலுக்கு கூட்டணியே வரப்போகுது. அடுத்த தேர்தலுக்கு உண்டான கூட்டணி. அந்த கூட்டணியிலேயே நாங்க இருப்போம்னு சொல்லும்போது, இன்னைக்கு நீங்க ஆட்சியில மந்திரி சபையில மந்திரியா உட்கார்ந்து இருக்கும்போது, நாங்க இந்த கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு வந்து பெருத்த முரண்பாடா இருக்கு. இந்த இடத்துல மட்டும் தான் அவர் கூட நான் வேறுபடுறேன். அதான் சார். அதனால தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாரி பாமக வந்து தாவேக்காவோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு போறதுனால, அங்கேருந்து வெளியில வர்றதுக்கான வழிகளை தொல் திருமாவளவன் அவர்கள் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுகிறதே. இல்ல அதனால தான் அத என்னோட கேள்வி. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து, இல்ல ஏன் இந்த மாரி வந்து திமுக வந்து உங்கள எல்லாம் இவ்வளோ நசுக்குது, இவ்வளோ புடிக்குது, உங்களுக்கு உண்டான அரசியல் அதிகாரத்தெல்லாம் குடுக்க மாட்டேங்கன்றாங்களே, ஏன் அங்கேயே பயணிச்சுட்டு இருக்கீங்கங்கும்போது, எப்படிங்க வேற வெளிய வந்து என்ன பண்றதுன்னு கேட்டார். இந்த கேள்வி இப்படியே கேட்டார். வெளிய வந்து என்ன பண்றது? அப்புறம் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கூட பாருங்க அன்னைக்கே நாங்க வெளிய வந்தோம்னா, இன்னைக்கு நாங்க எங்க இருக்கணும்னா, ரோட்ல எல்லாம் நாங்க நின்றுக்கணும் அப்டின்னார். ம். இந்த வார்த்தையவே அவர் வந்து பயன்படுத்தினார். அப்போ இப்ப நம்ம அதே கேள்வி. சரி இப்ப நீங்க தாவேகா கூட்டணியில இல்ல சார். திமுக எங்க கூட சார் போவீங்க நீங்க? அதிமுக கூட்டணிக்கு போறீங்களா? அங்கதான் பாஜக அதிமுக, இருக்கு. பாரதிய ஜனதா, பாமக இருக்கு. அந்த கூட்டணிக்கு போறீங்களா? ரைட். திமுக கூட்டணிக்கு போறீங்களா? திமுக கூட்டணி உங்களையத்தான் பெருத்த சோபா அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. சோபா சோஃபா மாடல்னு மாடல்னு. சொன்னது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்கு போன சோபா ஃபர்ஸ்ட் வச்சு தான் சோஃபா சொன்னாங்க. அங்க தான் போச்சு. அப்போ உங்களை இவ்ளோ அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இல்ல ஒரு பக்கம் இப்படி பண்ணா கூட, அது கட்சியுடைய துணை பொதுச் செயலாளருக்கு குடுத்துற ராசா வந்து கடுமையான விமர்சனங்கள வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல. ஆனா நீங்க வந்து நட்புறவோட தான் இன்னும் செயல்படுறோம்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அவர் அமைச்சரா இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர் சொல்றாரு, திமுக எங்களை வந்து தாக்கி பேசினா நாங்க இன்னும் கடுமையாக அவர் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அதான் ஒரு முரண்பாடாவே தெரியுதே. இல்ல அண்ணன் திருமாவும் சில நேரத்துல வந்து காட்டமா விமர்சிக்கிறாரு. ஆனா அவருக்கு என்னன்னா, ஆமா நாங்க இந்த தாவேகாவினுடைய ஆட்சியினுடைய கூட்டணியில நாங்க இப்ப இருக்கிறோம்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம்னு தான் நமக்கு புரியல. ம். இனிமேல் வரப்போற கூட்டணியில ஜூலை 1ஆம் தேதி மீட்டிங் நடந்துச்சு. அதுல கூட்டணி வந்து முடிவாச்சுன்னா அந்த கூட்டணியில் நாங்கள் இருப்போம். வரப்போற கூட்டணிக்கு இருப்போம்னு சூளுரைக்கிற நீங்க இன்னைக்கு அமைச்சரவையில மந்திரியா உட்கார்ந்திருக்கீங்க சார். உங்களுக்காக வந்து ஆதிதிராவிடர் நலத்துறைய சமூக நீதித்துறைன்னு மாத்தி கொடுத்திருக்காங்க அமைச்சர். ம். எவ்வளவு பெரிய மாறுதல் இல்லையா அது? இல்ல இவங்க எதிர்பார்ப்பே அதானே. அதாவது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோட கனவாக இருந்தது. அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறி போச்சே. அது மட்டும் இல்ல ரமணி. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் எப்பயுமே ஒரு வருத்தப்படுறது என்னன்னா, என்னைய வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராவே தான் பார்க்குறாங்க. எங்க கட்சிய ஒரு சமூகத்துக்கு உண்டான கட்சியா பார்க்குறாங்க. நாங்க வந்து வெகுஜனத்துக்கான அரசியல் பண்றோம். வெகுஜன மக்களுக்கான கட்சியா இருக்கிறோம். அத வந்து சில பேர் அங்கீகரிக்க மறுக்கிறாங்கங்கிற அவருடைய ஆதங்கம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே நீங்க அவங்க சொல்ற மாரி இருந்தா கூட உங்களுடைய அந்த சமூகனுடைய மேம்பாடும், ஒடுக்கப்பட்டோர், அடக்கப்பட்டோருடைய அரசியல் விடுதலைங்கிறதும் உங்களுடைய வேட்கை. அப்போ இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்த தவிர, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது 8 எஸ்சி மக்கள் வந்து அமைச்சரவையில அலங்கரிச்சிருக்காங்களா? இல்ல 8 எஸ்சி மக்கள் அலங்கரித்ததோட மட்டும் இல்லாம சார், இந்த மாரி ஒரு உயர்கல்வித்துறை. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடமே குடுத்தது இல்லையே. அததான் அரசியல் சொல்றேன். அப்ப வரலாற்றுல. உங்களுக்கு அமைச்சரவையில குடுத்ததுன்னு கிடையாது. சில பேர் வந்து திமுகவுல, அதிமுகவுல அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்டோருக்கு இல்ல, இல்ல. அந்த கட்சியில மந்திரிகள் இருக்கிறவங்களுக்கு குடுத்திருக்காங்க. குடுப்பாங்க. நான் அந்த கட்சியில ஆ. இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு குடுப்பாங்களே தவிர, ஒரு கூட்டணி கட்சியான இது போன்ற கட்சிகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைஞ்சதே இல்லையே ஆமா. தமிழ்நாட்டுல. அப்போ உங்களை கூட்டணியிலயும் சேர்த்துக்கல இதுவரைக்கும். இங்க கூட்டணியில நீங்க வெளியிருந்து இப்ப கம்யூனிஸ்ட்கள் வெளியிருந்து ஆதரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? 5 வருஷம் இந்த ஆட்சியை நாங்க நீடிக்கிறதுக்கு ம். சப்போர்ட் பண்ணுவாங்கன்றாங்க. அண்ணன் திருமாவளவனும் அதே தான் சொல்றாரு. அதுலயும் அவருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியல் அதிகாரத்த
இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கக்கூடிய கட்சி வந்து இன்னைக்கு கொடுக்குது சார். இன்னைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சரும் சரி, உயர்கல்வித்துறை அமைச்சரும் சரி அங்க இருக்காங்க. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, இத வேற எந்த கட்சி குடுத்துரு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஆமா நாங்க இன்னைக்கு தாவேகா கூட கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்றது என்ன தயக்கம் உங்களுக்கு? எதனால அந்த தயக்கம்? அப்போ அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா இருந்தனால, பாரதிய ஜனதா கூட கூட்டணியில இருந்த எந்த கட்சியினுடைய ஆதரவும் நமக்கு வேண்டான்னு சொல்லி தானே விஜய் அவர்கள் உங்களை எல்லாம் நாடி வந்தது. உங்களை எல்லாம் சப்போர்ட் குடுங்கன்னு கேட்டது. நீங்க வேண்டான்னு தான் சொல்றீங்க. வம்படியா அவர் தானே கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கும் குடுத்திருக்காரு. அவர் முதல் மாநாட்டுல சொன்ன மாரி. அப்போ இதுக்கு மேல உங்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன? என்ன கோரிக்கைகள் வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய நீங்க வந்து கடந்த 25, 30 ஆண்டுகளாக உங்களுடைய அரசியல் பயணம் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோ, அதுக்கு ஒரு பெரிய ஒரு வடிவம் வந்து ஐயா விஜய் அவர்கள் இன்னைக்கு குடுத்துட்டு இருக்கும்போது, நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல வேண்டாமா? நான் விஜய் கூட இருக்கேன். இப்ப ஐயா இவரு சொன்னாரு பாருங்க, வைகோ அவர்கள் கேடயமா இருப்பேன்னு. நீங்க அந்த மாரி சொல்லியிருக்கணும்ல. நாங்க எதை நோக்கி வந்துகிட்டு இருக்கோமோங்க, அதை பூரா இவர் வந்து செயல்படுத்த கொடுக்குறாரு. அப்ப நாங்க இவருக்கு வந்து எந்த விதத்துல இருந்தாலும் நாங்க இவருக்கு முழு மனதோட யாரு என்ன பண்ணாலும் நாங்க ஆதரவு கொடுப்போம்னு. அப்ப அதுல ஏன் வந்து ஒரு கமா போடுறீங்க? ஏன் வந்து ஒரு 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 முழு கமிட்மெண்ட் ஏன் வரமாட்டேங்கிறது தான் நம்ம கேள்வி. அப்போ என்ன தயக்கம்? என்ன இடைஞ்சல் வருது? என்ன நெருடல் அந்த இடத்துல இருக்கு? எதனால அந்த நெருடல் உங்களுக்கு வருதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஓகே சார். உங்களுடைய கேள்விக்கு விரைவில் விடை தெரியும்னு நினைக்கிறேங்க சார். எங்க கூட கலந்துக்கிட்டு உரையாடினதுக்கு நன்றி, வணக்கம் சார். நன்றி ரமணி.